அனைவருக்கும் வணக்கம். ஒளி விளக்கில் இருந்து மின் குரல்கள் பாகம் 4, 1947 வருடம் ஜூன் மாதத்தில் பெறப்பட்ட செய்திகளை படிச்சிட்டு இருக்கோம். 24 ஜூன் 1947 மதுரா கோகுலம் மகாவனம் மணற்குன்றில் காலை 10 மணிக்கு. இந்த கோகுலம் மகாவனம் மணற்குன்று அப்படிங்கிறது எது அப்படின்னா, அந்த நேற்றுக்கு உள்ள அந்த மேப்ல பார்க்கலாம். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்னு போட்டிருக்கிற இடம் தான் அந்த மணல் குன்று. இதுலதான் கிருஷ்ணர் எப்பையும் தன்னுடைய நண்பர்களோட அமர்ந்து புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருப்பாரு. இந்த பகுதியில அந்த மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மணற்குன்றுல தான் அமர்ந்து அவர் பாபுஜி இந்த இதை எழுதுறாரு. கோகுலம் மகாவனத்துல உள்ள இந்த மணற்குன்று, இதுக்கு பக்கத்துலதான் ரிவர் யமுனா ஓடிட்டு இருக்கு. இது அதோடைய போக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. இந்த பகுதியெல்லாம் அறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதுல அவரு பேசுறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, இங்கு உங்களை 2வது முறை அழைத்து வரும் அவசியம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. இதுதான் அந்த இடம். இடத்தை பாருங்கள். நீங்கள் அனைவரும் இங்கு அமருங்கள். ஒரு சீடருக்கு தீட்சை அளிக்க அவர் குறைந்தபட்சம் பரபிரம்மாண்ட மண்டலத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு இடத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்த ஒரு குறிப்பு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு குறிப்பு, ஏற்கனவே பேசியிருக்கலாம், ஆனா நம்மளும் கவனிக்கல. லாலாஜி இந்த இடத்துல அதை திருப்பி ரிப்பீட் பண்றாரு. தீட்சையை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். தீட்சை என்பது என்ன, சாதாரணமா அறிமுக தியானம் என்பது என்ன, அறிமுக தியானத்துக்கும் தீட்சைக்கு உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா எந்த அளவிற்கு முன்னேறிய ஒருவருக்கு தீட்சை அளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு லாலாஜி ஒரு குறிப்பு சொல்றாரு. அவர் பாராகாஸ்மிக் ரீஜன் வரைக்கும் முன்னேறி இருக்க வேண்டும். முதல் புள்ளியிலேயோ 2வது புள்ளியிலேயோ இருக்கிறவங்களுக்கும் தீட்சை அளிக்கப்படுற பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. ஆனால் ஒரு சகஜ மார்க்கம் மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கேலிபர் ஆஃப் மாஸ்டர்ஸ் அவங்க கொடுக்குற தீட்சை, அதை கொடுக்கறதுக்கான தகுதி, அந்த தீட்சையை பெறுவதற்கான தகுதி ஒரு சீடருக்கு வேண்டும் என்றால் அவர் குறைந்தபட்சம் பரபிரம்மாண்ட மண்டலத்திற்கு வந்திருக்க வேண்டும். இந்த பொறுப்பை என்னிடமே வைத்திருக்கிறேன். அதனால யார் ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கணுங்கிறத முடிவு செய்யற பொறுப்பை நான் என்னிடமே வைத்திருக்கிறேன். சரியானவராகவும் பொருத்தமானவராகவும் நான் கருதுபவரை எப்படி இருந்தாலும் பரபிரம்மாண்ட நிலைக்கு உயர்த்துகிறேன். ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஒருத்தர் தீட்சை கொடுக்கணும்னு நினைச்ச உடனே நான் அவருக்கு தீட்சை கொடுப்பதில்லை. அதுக்கு பதிலாக அந்த தீட்சையை பெறுவதற்கான அந்த குறைந்தபட்ச தகுதியான பரபிரம்மாண்ட நிலை வரைக்கும் ஒருவரை பரபிரம்மாண்ட நிலை அப்படிங்கிறது நம்ம அந்த புள்ளிகள் கணக்குல சொல்ல போனோம் அப்படின்னா 7வது புள்ளிக்கு மேல 8வது புள்ளிக்கு உள்ளார 7 புள்ளியில பாதியில ஆரம்பிக்குது. புள்ளி 7க்கு அப்புறம் பாதியில ஆரம்பிச்சு 7.5 சொல்லலாம். அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த பரபிரம்மாண்ட மண்டலம். பரபிரம்மாண்ட மண்டலத்துல கருவாக உருவாகிற விஷயம்தான் பிரம்மாண்ட மண்டலத்துக்கு ஓரளவுக்கு திட்டமாக மாறி கீழே பிண்ட பிரதேசத்துக்கு வரும் பொழுது செயலாக உருவாக்குது. இந்த பாராகாஸ்மிக் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இது அவங்களுடைய, அதாவது சூஃபிகளுடைய பாஷையில உருதுல உலியா அப்படின்னு சொல்லுவோம். உலியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அவங்களுடைய வரிசையில, அவங்களுடைய அந்த ஆன்மீக மத குருக்கள் வரிசையில உலியா வரைக்கும் போனவங்கள உலோமாக்கள் அப்படின்னு அவங்க வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அது வெறும் பேரா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது தகுதி என்ன இல்லாமலும் உலோமாக்கள் வந்திருக்கலாம். பட் அந்த சூஃபி கல்ச்சர்ல அல்லது இஸ்லாம் கல்ச்சர்ல அந்த உலியா அப்படிங்கிற ஸ்டேட் வரைக்கும் போனவங்க தான் உலோமாக்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு இங்கே படிச்சிருக்கேன். சரியாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய இந்த கருத்து ஒரு ஒரு வேகாவும் இருக்கலாம். பட் இப்ப நம்ம அதை பார்க்கல வரல. யார் ஒருவர் அந்த பரபிரம்மாண்ட மண்டலம் வரை வருகிறாரோ அவருக்கு தான் நான் தீட்சை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருக்கேன். அதனால நான் யாருக்காவது தீட்சை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அவரை பரபிரம்மாண்ட நிலைக்கு உயர்த்துகிறேன். காலமும் இடமும் நன்றாக இருக்கின்றன. என்எஸ்ஐ பிரதிபலித்தல் முறையில் பரபிரம்மாண்ட மண்டலத்திற்கு உயர்த்தி விட்டேன். இந்த பிரதிபலித்தல் முறை, ரிஃப்ளக்ஷன்,
அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். அது நேரடியாக ஒருத்தரை அந்த நிலைமைக்கு உண்மையாகவே உயர்த்துவதில்லை. அந்த நிலையினுடைய தன்மையை அவருக்குள் பிரதிபலிக்க வைத்து, அதன் மூலமாக அந்த நிலையினுடைய ஒத்த அதிர்வை அவருக்குள்ளார ஏற்படுத்த வச்சு அவரை அங்க உயர்த்துறது. அப்படி ஆக்கிட்டால் அதன் பிறகு என்ன ஆகும்னா, அதனுடன் ஒரு இடையறாத தொடர்பு அவருக்கு இருக்கும். அவர் அங்க போக வேண்டும் அப்படிங்கிற ஆன்மாவுக்கான அந்த ஏக்கமானது வந்துடும். அப்ப இந்த பிரதிபலித்தல் முறையில் லாலாஜி என்ன பண்றாரு, பரபிரம்மாண்ட மண்டலத்திற்கு இந்த என்எஸ் அப்படிங்கிறவரை முதல்ல உயர்த்திய பிறகு அவருக்கு தீட்சை அளிக்கும் பணியை பாபுஜி கிட்ட கொடுக்கிறார். நான் இப்போதுதான் அதை செய்தேன். தீட்சை அளிக்கும் பணியை நீங்கள் இந்த இடத்திலிருந்து தொடங்குவது பொருத்தமாக இருக்கும். அது இந்த இடத்தில் நிகழ்த்தப்படுவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கிருஷ்ணர் இந்த மாதிரி தீட்சை கொடுக்கிற பணியை இங்கிருந்து நிகழ்த்துறாரு அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல. அப்ப அதே மாதிரி இங்கேயும் நீங்க உங்களுடைய தீட்சை அளிக்கும் பணியை இங்கே இருந்து தொடங்குங்கள். இது ஒரு புதுவிதமான மெத்தடா இருக்கலாம். ஏற்கனவே பாபுஜிக்கு நிறைய உத்தரவுகள் நிறைய முறை நிறைய பேருக்கு தீட்சை அளித்திருக்கிறார். அதெல்லாம் இப்ப புதிதாக இவர் லாலாஜி இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த இடத்தில் அது நிகழ்த்தப்படுவதாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது சொல்லிட்டு அவர் முடிக்கிறப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் வர்றாரு. அவர் சொல்றார், மேலே குறிப்பிடப்பட்ட இந்த விவரம் உங்கள் மிஷனின் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இதை ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். அந்த மலர்கொண்டில் அமர்ந்து அந்த என்எஸ் அப்படிங்கிறவருக்கு தீட்சை அளிக்கிற பணியை பாபுஜி செய்ய சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவரை பரபிரம்மாண்ட மண்டலம் லாலாஜி உயர்த்துறாரு. இந்த வரலாற்று நிகழ்வை நீங்கள் மிஷன்ல இருக்கக்கூடிய வரலாறுல குறிப்பிட வேண்டும் முக்கியமாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப அந்த மணக்குன்றை பத்தி தொடர்ந்து கிருஷ்ணர் பேசுறார். நான் வழக்கமாக அமரும் இந்த இடத்தை சுற்றிலும் பரந்த காடு இருந்தது. யமுனை நதி மிகவும் அருகில் இருந்தது. அதன் விளைவாக இந்த மணற்குன்றின் சில பகுதிகள் அடித்து செல்லப்பட்டு விட்டன. காடு மட்டுமே இருந்தது. கால மாற்றங்கள் விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளன. பாபுஜி 24 ஜூன் 1947 அன்று காலை சுமார் 10:30 மணிக்கு கோகுலத்தில் உள்ள மகாவனத்தில் அமைந்துள்ள மணற்குன்றில் என்எஸ்க்கு தீட்சை வழங்கப்பட்டது. அவர் சொன்ன மாதிரியே இந்த விஷயமானது மிஷனுடைய வரலாற்றுல பாபுஜியால பதிவு செய்யப்படுகிறது. 25 ஜூன் 1947 மதிப்பிற்குரிய லாலாஜி, நான் பிறக்கும் போது இருந்த எனது ஆன்மீக நிலை பற்றி கூறப்பட்டு விட்டது. இதை பத்தி நிறைய நம்ம அவரு லாலாஜி பிறக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த தன்மையில மூழ்கிதான் பிறந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். இதில் பெரும்பகுதி நான் பிறக்கும் போதே என்னுள் இருந்தது. சத்திய நிலைக்கான அறிவை நோக்கி என்னை வழி நடத்திய தெய்வீக ஒளி இயல்பாகவே என்னுள் இருந்தது. அவர் பிறக்கும் பொழுது இருந்த அந்த ஆன்மீக நிலை அப்படிங்கிறத பத்தி மிக உன்னதமான நிலையை பற்றி சொல்றார். பிறக்கும் பொழுதே எனக்குள்ளார இருந்துச்சு, அதுதான் என்னை வழி நடத்தியது. கருவிலே திருவுடையவராக அவர் லாலாஜி பிறந்தார் அப்படிங்கிறத அவரே குறிப்பிடுகிறார். என்னை வழி நடத்திய தெய்வீக ஒளி இயல்பாகவே என்னுள் இருந்தது. உள்ளார்ந்த அந்த ஒளியினுள் நான் எப்போதும் ஆழ்ந்திருந்தேன். தியான பயிற்சிக்கான அடித்தளம் அங்கிருந்துதான் தொடங்கியது. நிலைகள் கடக்கப்பட்டன. பண்டை கால மூத்த மாஸ்டர்களிடமிருந்து எனக்கு ஒளி கிடைத்து கொண்டிருந்தது. எதை செய்தாலும் அதை நான் எனது சொந்த நிலையிலிருந்தே செய்தேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செய்யணும் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறது எப்பயுமே உள்ளது. ஆனால் எல்லா கண்டிஷனும் உள்ளடக்கிய நிலையில தான் நான் இன்பான் குவாலிட்டி அதோட தான் நான் பிறந்தேன். அதனால நான் எந்த ஒரு கண்டிஷனையும் போய் அடைஞ்சு செய்ய வேண்டிய என்னுடைய சொந்த நிலையிலேயே அனைத்தையும் முன்கூட்டியே உள்ளுக்குள்ளார வாங்கி அதுல கரைஞ்ச நிலையில நான் இருந்ததுனால எல்லாவற்றையும் நான் என் சொந்த நிலையில் இருந்தே செய்தேன் அப்படிங்கிற விஷயங்கள லாலாஜி சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது லாலாஜி தன்னை பற்றி தானே சொல்வதாக இருந்தாலும்
இதை படிக்கும் பொழுது அவர் ஒரு பெருமிதத்தில் சொல்வது போல நமக்கு ஒரு உணர்வே வர்றதில்லை பாரு. நாம நிறைய பேரு தன்னை பற்றி சொல்வதை கேட்கிறோம். தன்னை பற்றி தானே பேசுகிறார்கள் நிறைய பேரு, அதை கேட்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் கேட்கும்பொழுது இவங்க என்னப்பா இவங்களை பத்தியே பெருமையா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோ, ஒரு மிகைப்படுத்தி சொல்றாங்கிற ஒரு ஒரு உணர்வோ எங்கேயாவது ஒரு இடத்துல வருது இல்ல. இப்ப இந்த பகுதியை படிக்கும்போது நான் திருப்பி திருப்பி 2-3 தடவை நான் படிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து லாலாஜி சொல்லும் பொழுது அவர் என்ன இருக்கோ அதை அப்படியே பிளைனா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் இருக்கே ஒழிய அவர் தன்னை முன்னிலைப்படுத்துறாரு, தன்னை பெருமைப்படுத்துறாருங்கிற ஒரு உணர்வே இல்லை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அது வெறும் உண்மை, ஒரு இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்றாங்க அப்படிங்கிறது புரியுது. நம்மை நாம வெளிப்படுத்துற இடங்கள் கூட இந்த மாதிரி வெளிப்படுத்த முடியுமா நம்மளால அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்மளை பத்தி எங்கேயாவது சொல்லணும்னா இப்படி லாலாஜி சொல்ற மாதிரி சொல்லிக்க முடியுமா? ஒன்னும் ரொம்ப பணிவா ஒண்ணுமே இல்லைங்க நானு அப்படின்னு கீழே போவோம், இல்லைன்னா நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பேசுவோம். உள்ளதை உள்ளபடி மிகைப்படுத்தாமல் குறைக்காமல் அப்படியே பேச முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இது படிக்கும்போது அதை பற்றிய உணர்வு தான் எனக்கு திருப்பி திருப்பி வந்தது. கடவுளால் அருளப்பட்ட ஒன்றாக எனக்குள் இருந்த அதே நுண் உணர்விற்கு நான் வலுவூட்டி கொண்டிருந்தேன். அவரை பத்தி அவர் சொல்றார், இந்தியாவின் மகிமை எப்போதும் என் இதயத்தில் இருந்தது. மிக உயரிய ஆன்மீக முன்னேற்றம் பெற்ற ஆன்மாக்களுடன் மகத்தான மனிதர்கள் பிறந்த இடம் இதுதான் என நான் உறுதியாக நம்பினேன். இந்த உயரிய ஆளுமைகளை எனது எண்ணத்தின் மூலம் ஆராய்ந்து கொண்டும் இருந்தேன். எனது மனத்தோற்றத்தில் தோன்றிய மகத்தான மகாபுருஷர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். இந்த நோக்கத்திற்கான அறிவை ஏராளமாக அருளியவர் அவரே ஆவார். பல கண்டுபிடிப்புகளையும் செய்த நான் அதன் போக்கை மாற்றினேன். ஆயினும் இந்தியாவின் மகத்தான ஆன்மாக்களை விட அதிகமாக முன்னேற என்னால் முடியவில்லை. பாருங்க, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கடைசியா அங்க சொல்ல வர ஒரு விஷயம், லாலாஜி எப்படி இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த இடம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அது அதுக்கப்புறம் நடந்ததுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா லாலாஜி தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டது ஒரு ஒரு சூஃபி துறவிய. அவர் வந்து அவருக்கு எல்லா விதமான விஷயங்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வர்றாரு. லாலாஜிக்குள்ளார மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாயிட்டு வருது. ஆனால் எப்பயுமே குரு மேல ஒரு அதீத ஒரு பிரியம் வந்து அவரோட ஒரு அன்பு காட்டக்கூடிய சீடன் குரு போலவே மாறுறப்ப குரு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்றாரோ அதை மேற்கொள்ள பாக்குறது, நம்ம மாஸ்டர் மாதிரி நம்ம ஜிப்பா போட்டுக்காரு இல்லையா, அவர் மாதிரி நம்ம பேசவும் அவர் போல நம்ம நடந்து கொள்ளவும் முயற்சி பண்றோம். இது வந்து இயல்பா நமக்கு வர்றதுதான். லாலாஜிக்கு ஒரு காலகட்டத்துல என்ன வந்துச்சு, தானும் ஒரு இஸ்லாமியராக மாறிவிட வேண்டும். ஏன்னா நம்ம குரு மாஸ்டர் வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் லாலாஜி பேசியிருக்காரு. இங்க என்ன சொல்றாரு, என்னுடைய மனத்தோற்றத்தில் தோன்றிய மகத்தான மகாபுருஷர் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப இப்ப இது சொல்றதெல்லாம் வந்து அதற்கு பிறகு தோன்றியதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இது கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல சூஃபி லிட்ரேச்சர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா லாலாஜி வந்து ஒரு சூஃபி துறவியின் கதை அப்படின்னு தான் லாலாஜியுடைய வாழ்க்கை வரலாறை வந்து முன்பு முதல்ல புத்தகமா வெளியிட்டாங்க. பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூஃபி. நீங்க அந்த புக்கு, பழைய புக்கு படிச்சு பார்க்கலாம். சின்னதா குட்டியா லாலாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட கதை. அது யாரு எழுதுனாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அந்த புக்கு நானும் படிச்சிருக்கேன். அதுபோல ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய மதத்து மேல இருந்த ஒரு போக்கோட இருந்தவர். ஆனால் அதன் பிறகு உள்ளுணர்வுல மகா புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி லாலாஜியை வந்து அவர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் நம்ம இந்த இடத்த எடுத்துக்கொள்ள முடியும். அவர் உள்ளுணர்வாக அதை வழிநடத்த ஆரம்பித்த பிறகு லாலாஜிக்குள்ளார ஏராளமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. இது எப்ப வந்திருக்கும் அப்படின்னா, அவருடைய குரு அவருக்கு பிறகு, அதாவது வந்து அவரு மதிப்பிற்குரிய அந்த ஃபசல் அகமது கான் அவர் வந்து
தனக்கு பிறகு லாலாஜியை வாரிசாக நியமிக்கிறார் இல்லையா, அதன் பிறகுதான் இது நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் அதை படிக்கும்போது எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துச்சு. பல கண்டுபிடிப்புகளையும் செய்த நான் அதன் போக்கை மாற்றினேன். ஆயினும் இந்தியாவின் மகத்தான ஆன்மாக்களை விட அதிகமாக முன்னேற என்னால் முடியவில்லை. காரணம் என்னன்னா, பண்டைக்கால இந்திய மாஸ்டர்களால் பின்பற்றப்பட்ட வழிமுறைகளையே நானும் கடைபிடித்தேன். இந்த இடத்துல மெல்லமா அவர் இப்ப ஏதோ தூக்கி வைக்கிறாருன்னா, பாபுஜி கண்டுபிடித்த அந்த வழிமுறைகளையும் பாபுஜியையும் மேல எடுத்துட்டு வர்றார். மெல்ல மெல்ல தன்னுடைய ஹையஸ்ட் லெவல் கண்டிஷன், பிறக்கும் போதே இன்பான் குவாலிட்டிலேயே நான் இப்படி இருந்தேன், உள்ளுணர்வுலயே கடவுள் தன்மையோட ஒன்றிணைந்திருந்தேன், அதுதான் எனக்கு வழிகாட்டினது, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் என் மனக்கண்ணில் தோன்றி என்னை வழி நடத்தினார் எல்லாம் சொல்றார். அதனால அவர் சொன்ன வழியில நானும் ஆன்மீகத்துல பல விஷயங்களை, புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினேன். ஆமா, இருந்தாலும் அந்த ஆதிகால இந்தியாவில இருந்த மகத்தான மாஸ்டர்களை போன்ற ஒரு நிலைமைக்கு நான் உயரவில்லை, முன்னேற முடியவில்லை. எப்படின்னா உடலோடு இருக்கும் பொழுது. காரணம், அவர்கள் என்ன மெத்தடெல்லாம் கடைபிடிச்சாங்களோ அந்த மெத்தடெல்லாம் பயன்படுத்தி நான் ஆன்மீக பயிற்சிகளை செய்ததுதான். தெய்வீக வெளிப்பாடுகள் என்னுள் இறங்குவது வழக்கம். அத்தகைய திறன் கொண்ட எவரும் வேறெங்கும் பிறக்கவில்லை என்பதால் அதற்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ எதுக்காக என்னுடைய குருநாதர் என்னை தேர்ந்தெடுத்தார், அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் எனக்குள்ளார உள்முகமாக தோன்றி என்னை வழிநடத்தினார்? நான் எதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா, இயற்கையாகவே எனக்குள்ளார இந்த தெய்வீக விஷயங்கள் தானாகவே என்னுடைய உணர்வு நிலையில இறங்கி என்னிடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. அதனால் அதற்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. சின்ன சின்ன விஷயங்கள், இதுல 2-3 விஷயம் தான் எனக்கு முக்கியமா பட்டது. இந்த 3 விஷயம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். லாலாஜி தன்னுடைய கண்டிஷன், தான் பிறக்கும் பொழுதே என்ன மாதிரி ஒரு ஆன்மீக நிலையில இருந்தான்னு சொல்றாரு. ஆனால் அதை சொல்லும் பொழுது அது அப்படியே உண்மையாக சத்தியமாக பிரதிபலிக்கிறதே தவிர அதுல எந்த விதமான அகங்காரமும் இல்லை. அதன் பிறகு அவர் சொல்ற 2வது விஷயம், தான் ஸ்ரீ கிருஷ்ணரால தான் தன்னுடைய காலத்துல வழிநடத்தப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு. 3வது, பண்டை கால இந்திய மாஸ்டர்கள் அளவுக்கு என்னால் முன்னேற முடியவில்லை. காரணம், அவர்கள் பின்பற்றிய முறையவே நான் பின்பற்றினேனே தவிர என்னுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் டெக்னாலஜியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது சரி, ஏன்னா லாலாஜி காலத்துல இந்த மாதிரி தெய்வீக ஒளி இதயத்துல பண்றது அப்படின்லாம் அவர் சொல்ல. லாலாஜி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையை தான் அவங்களுக்கு, சில பேருக்கு மந்திரங்கள், சில பேருக்கு பஜனை, சில பேருக்கு வழிபாடு, அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி சில இதை சொன்னாரே ஒழிய ஒரு திருத்தி அமைக்கப்பட்ட நேர்த்தியான ஒரு வழிமுறையை அவர் கொண்டு வரல. அதுக்கு பதிலாக அந்த டிரான்ஸ்மிஷனை கொடுத்தாரே ஒழிய அந்த மெத்தடெல்லாம் எக்ஸாக்டா கொண்டு வரல. அதுதான் அங்க சொல்றாரு. ஆனாலும் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா, தெய்வீக வெளிப்பாடுகள் நேராக என்னுள் இறங்கி கொண்டிருந்தன, அதனால நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றேன். 30 ஜூன் 1947. மதிப்பிற்குரிய லாலாஜி தொடர்ந்து பேசுறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி ஒதுக்கப்பட்டு அதற்கான பொறுப்பு அவர்களுடையதாகவே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். இப்ப மிஷன் ஒர்க்கை பத்தி வர்றாரு. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான பகுதியாக இருக்கலாம். லாலாஜி சொல்றது, இது முதல்ல ஃபுல்லா படிச்சிருவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி ஒதுக்கப்பட்டு அதற்கான பொறுப்பு அவர்களுடையதாகவே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். அவர்களது இதயங்களும் அவரவர் பணிக்கு அவர்களையே பொறுப்பேற்க செய்யும். அதாவது ஒவ்வொருவரும் தங்களது பொறுப்பை இதயபூர்வமாக உணர்வார்கள். புதிய தலைமுறையினரால் மட்டுமே ஆர்வத்துடன் செயல்பட இயலும். வயதானவர்களுக்கு முக்கியமான பணி ஒதுக்கப்படலாம். தெய்வீக பணிகளை ஆற்றும் திறன் பெற்றவர்களுக்கு அதை ஒதுக்கலாம். சிறப்பு முன்னுரிமை தந்து பணி அளிக்கப்படுபவர்களை வேறு முக்கிய பணியிலும் ஈடுபடுத்தலாம். நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறீர்கள், இருந்த போதும் இன்னும் வேறுபாடுகளை முறியடிக்க முடியவில்லை. இத்தகைய விஷயம் நமது வருங்கால சந்ததியினரிடையே தோன்றாமல் இருக்க கடவுள் உதவி புரிவாராக. எல்லா விஷயத்தையும் இப்ப நமக்கு இதுல தெளிவா மிஷன் பணி அப்படிங்கிறது எப்படி ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதும் என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் இந்த பகுதியில லாலாஜி மகராஜ் ரொம்ப தெளிவா சொல்றதா எனக்கு படுது.
இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான பணி ஒதுக்கப்பட்டு அதற்கான பொறுப்பு அவர்களுடையதாக இருக்க வேண்டும். இது 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு பணி ஒதுக்குறது முக்கியம் இல்ல. அந்த பணியை செய்யறதுக்கான பொறுப்பையும் அவர்களுடையதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தரை வந்து இசட்சியை ஆக்கிட்டு நான் சொல்றபடி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஒருத்தரை வந்து சிசி ஆக்கிட்டு அந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் அவரை அவருடைய செயலை அவரே பொறுப்பேற்று அவரை செய்ய விடாம நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, நான் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாலோ அவர் செய்வார். ஆனால் வந்து நீங்க சொன்னதை நான் செஞ்சேங்க, எனக்கு என்ன? அப்ப அந்த பணியில அவருக்கு பொறுப்பு இருக்காது. ஆனால் ஆன்மீக பணி அப்படி கிடையாது. ஒரு மைய ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது வந்து ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டராகவோ அல்லது ஒரு ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டராகவோ ஒரு பணி ஒதுக்கப்பட்டால் அந்த பணியை அவர் திறம்பட செய்வதற்கான பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்து அவரை செயல்பட விட வேண்டும். இதுதான் மாஸ்டர் வந்து நாங்க ஜோனல் கோஆர்டினேட்டராக பொறுப்பேற்ற போது எங்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அங்க இருக்கிறவங்களை அவங்க செயல்பட விடுங்கள், அவங்களுடைய செயல்ல குறுக்கிடாமல் அவர்களை செயல்பட விடுங்கள், அவங்க செயல்படுறதுக்கு முடிந்தவரை ஒத்துழைப்பு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் லாலாஜி சொல்றார். ஏன் அப்படி பொறுப்பு அவர்களுடையதாக இருக்க வேண்டும் என்றால், அப்பதான் தாங்கள் செய்த பணிக்கு தாங்களே பொறுப்பேற்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அப்புறம் ஒருத்தருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நிறைய லிஸ்ட் எல்லாம் போடுவாங்க. ஆனா எல்லாம் போட்டுட்டு ஒரு திரைப்படம் சந்தோஷ் சுப்பிரமணியமோ என்னமோ ஒரு திரைப்படம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து அப்பாவால கண்ட்ரோல் பண்ணப்படுற ஹீரோவா காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, பையனை விளையாட சொல்லி கூப்பிடுவார், கேரம் போர்டு விளையாட சொல்லி கூப்பிட்டுட்டு ஆனா அவரே தான் விளையாண்டுட்டு இருப்பார். தம்பி இப்படி உட்காருப்பா, நீ இந்த காயினை போடு, அதை போடாத, இங்க இருந்து அடின்னு எல்லா விஷயமும் பையனை வந்து அவரே கண்ட்ரோல் பண்ணி செய்ய வைப்பார். இப்ப பையன் வந்து நல்லா விளையாண்டு ஜெயிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அந்த பையனுக்கு என்ன சாமிங் இருக்காதுன்னா தானா முடிவெடுக்கிற திறன் இல்லாம போயிடும். அந்த முடிவுனால ஏற்பட்ட வெற்றி தோல்வி ரெண்டுமே அவனுடைய அப்பாவுடையதான் அவன் கருத முடியும். அதுக்கு அவனுக்கே பொறுப்பு வராது. அப்ப பொறுப்பு இல்லாமல் சாமிங்கும் இல்லாம ஒரு விளையாட்டு விளையாண்டால் அதனுடைய விளைவு அது எதுக்காக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் இயற்கையில ஆன்மீக பணியை செய்யறவங்களை நீங்க ஓவரா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவர்களால வந்து நீங்க எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி ஒதுக்கப்பட்டு அதற்கான பொறுப்பு அவர்களிடமே விடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் செய்கின்ற பணியினுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப ஒரு சென்டர் கோஆர்டினேட்டர் தானாவே ஒரு சென்டரை உருவாக்குறாரு. புதுசா போய் ஒரு ஊர்ல இந்த ஊர்ல சென்டரை உருவாக்குவோம்னு முடிவு பண்ணி போறாரு. அங்க ஒருத்தர் தான் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, இங்க அவருக்கு ஏதோ அவர் இதயம் சொல்லுது இந்த ஊர்ல இதை செஞ்சா நல்லா இருக்கும். அப்ப தொடர்ந்து அவர் போக ஆரம்பிக்கிறாரு. 2 பேர் 3 பேர் ஆகலாம், 3 பேர் 5 பேர் ஆகலாம், திரும்பி குறையலாம். பட் அப்ப அவரை நீங்க பணி செய்ய விட்டீங்கன்னா அவருக்கு என்ன தோணும்னா, நம்ம வந்து மாஸ்டருடைய நம்பிக்கையில இதை செய்யறோம், நிச்சயமாக இது பலன் அளிக்கும். மாஸ்டருக்கும் அவருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை அவர் அந்த பகுதி முழுக்க பரப்புவாரு. இது ஒரு வலிமையான பாண்டேஜை கிரியேட் பண்ணி ஒரு ஆழமான அடித்தளத்தை உருவாக்கி அந்த மையத்தை பிற்காலத்துல வளர வைக்கும். இதை இப்படியே ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்களேன். நீங்க ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டர், அவரை கூப்பிட்டு ஒரு மைய ஒருங்கிணைப்பை கூப்பிட்டு நீங்க வந்து அந்த ஊர்ல ஒரு மையத்தை திறக்கணும், உடனடியாக திறந்துருங்க, நீங்க போங்க அங்க ஒரு வெச்சப்பன் பண்ணுங்க, உடனடியே திறங்க, எனக்கு டேட்டா அனுப்புங்க, நான் வந்து இதை பதிவு பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த மைய ஒருங்கிணைப்பாளர் அதை பணியாக ஏற்றுக்கொண்டு போவார், சொல்லுவாரு, செய்வாரு. அங்க யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரவில்லைன்னு எழுதுவாரு. அதுக்கப்புறம் திரும்பி யாரும் வரலன்னா என்ன, நீங்க போயிட்டே இருங்க, சரின்னு போவாரு. அப்ப வந்து அவருக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு வந்து தானா செய்யணும்னு தோணாது. இன்னும் சொல்றாங்க, எனக்கு இதுல மனசுலயே ஈடுபடல, ஆனா சொல்றதை செய்வோமே அப்படின்னு தான் அவரு செய்ய ஆரம்பிப்பார். அப்ப அங்க ஏற்படுற வளர்ச்சிக்கோ அல்லது எதுக்குமோ அவருக்கு ஒரு பொறுப்பே இருக்காது, ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம போயிடும். இதெல்லாம் பாருங்களேன், இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஆனா லாலாஜி 2 வரியில அழகா இத சொல்றார். அதாவது ஒவ்வொருவரும் தங்களது பொறுப்பை அப்பொழுதுதான் இதயபூர்வமாக உணர்வார்கள். ஒருத்தரை செயல்பட விடும் பொழுதுதான் ஆகா இது என்னுடையது, இது என்னுடைய மையம், இது இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம்னு அவர் உணரணும்.
இது என்னுடைய மையம்லாம் இல்லைங்க, என்ன இங்க போட்டிருக்காங்க, மேல என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் செய்யறேன். இது அரசாங்க ஊழியர்களுடைய மனோபாவம். ஏன்னா அரசாங்கம் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறதே இல்லை. ஒரு ஆசிரியர் வந்து என்னுடைய பள்ளின்னு எதையும் நினைக்க முடியாது. என்னுடைய பள்ளின்னு நினைச்சு அதுல இறங்கி அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் செஞ்சிட முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதுபடிதான் நடக்கும். இப்போ ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அரசாங்க மருத்துவர்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து அந்த அரசாங்க மருத்துவமனைக்குள்ளார போறோம். அந்த மருத்துவரை அணுகுறோம், இது மாதிரி எனக்கு ஒரு இது மாதிரி ரொம்ப இது மாதிரி இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருத்துவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லலாம், செக் பண்ணலாம். ஆனா அவர் என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களுடைய வியாதிக்கு தேவையான சரியான மருந்து அவர்கிட்ட இல்லைன்னா கூட வெளியில இருக்கு போய் வாங்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அரசாங்கத்தோட உத்தரவு அதுதான். ஏன்னா அது தவறான முறையில போயிடுங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, இங்க இருக்கிற மருந்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லி அந்த வியாதிக்கு அது சரியான ஒரு விளைவை ஏற்படுத்தாட்டி கூட அங்க இருக்கிற மருந்துல ஒண்ணுதான் கொடுத்து அனுப்புறாங்க. இது வந்து நான் சுட்டி காட்டுறது எதுக்காகன்னா, ஒரு பெரிய அரசு நிர்வாகத்துல மேல இருக்கிறவங்க சொல்றத கீழே இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சுயமான பொறுப்புணர்வும் அதை செய்து அது தன் தவறுக்கோ நன்மைக்கோ தானே பொறுப்பேற்கிற தன்மையையோ கொடுக்கலங்கிறதுனாலதான் அரசு நிர்வாகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, செயலற்ற தன்மை நோக்கி போயிட்டு. அதே மாதிரிதான் மிஷனையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். நீங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணிக்கு போனீங்க அப்படின்னா எல்லாருமே செயல்புரிவார்கள். யாருமே இதயபூர்வமாக இது என்னது, நான் தானே இதை செய்யணும் என் மாஸ்டருக்கு அப்படிங்கிற பொறுப்பு வராது. அப்ப ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வளர்க்கறதுக்கும் ஒரு ஆயா அம்மா வேலைக்கு வைக்கிறவங்க ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த மையத்தை வளர்க்கறதுல வந்துவிடும். ஏன் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, இதை கேட்கிறவங்க எப்ப வேணாலும் ஏதோ ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்புல இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் நம்மள எல்லாம் அதுக்கு தானே தயார் பண்றாங்க, ஆன்மீக பணி செய்யறதுக்காக. நம்ம ஒரு தயாரான நிலைமைக்கு உள்ளாரையும் வெளியிலையும் வரும்பொழுது நமக்கு பொறுப்புகளை வழங்குறதுக்காக தான் மாஸ்டர்கள் காத்திருக்கிறாங்க. இந்த பொறுப்புகள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை வந்து நான் ஜோனல் கோஆர்டினேட்டரா வந்தோம்னா இதை பார்த்துக்கிறேன் இல்லை, உங்களுடைய குடும்பத்திலையும் கூட இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த ஆன்மீக பணிக்கு மட்டும் இல்லாம இது நம்முடைய சொந்த பணியிலையும் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி ஒதுக்கப்பட்டு அதற்கான பொறுப்பு அவர்களுடையதாக இருக்க வேண்டும் என விரும்புகிறோம். இது ஏங்க அங்க போயிட்டு வீட்டுல எடுத்துங்க, உங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 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 பொண்ணு இருக்காங்க, உங்க மனைவி இருக்கிறாங்க, ஒரு முக்கியமான பொறுப்பெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்களேன். உங்க வீட்டுல இருக்கிறதுலே சின்ன பையன்ட்ட உங்க வீட்டினுடைய வரவு செலவு கணக்கு எழுதுற பொறுப்பை கொடுத்து பாருங்களேன். இந்த மாசத்துக்கு இவ்வளவுதான்ப்பா வரவு, இதை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் கொடுப்பா சொல்லி பாருங்களேன். அதுபடி அவரை நடக்க அனுமதிச்சு பாருங்களேன். அந்த பையன் வந்து குடும்பத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளா, குடும்பத்தினுடைய மொத்த சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச பையனா மாறிவிட வாய்ப்பு உண்டு. ஆனா அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் சொல்றதை எழுதுறதுதான் உன் வேலை, முடிவெடுக்கிறது உன் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அவன் அதுக்கப்புறம் அடப்பாங்கப்பா நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு போதும். இது எல்லா இடத்துலயும் நீங்க இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு பற்றிய விஷயம். இதை நீங்க எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி பாருங்க. கொஞ்சம் இந்த பாராவை மட்டும் முடிச்சிருவோம், கொஞ்சம் லேட் ஆனாலும். அடுத்தது, புதிய தலைமுறையினால் மட்டுமே ஆர்வத்துடன் செயல்பட இயலும். இதையும் அடிக்கோடிடும். அதனால எங்க எனர்ஜி இருக்கும் அப்படின்னா யங் ஜெனரேஷன்கிட்ட தான் எனர்ஜி இருக்கும். அப்ப ஆர்வம் மிக்க செயல்பாடுகள் யார் செய்வாங்க அப்படின்னா அவங்கதான் செய்வாங்க. இப்ப புதுசா பிரிசெப்டர் ஆனவங்கள நீங்க வந்து இதெல்லாம் செய்யுங்கன்னு ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவங்க ஆர்வத்தோட செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆனா அது மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பழைய பிரிசெப்டர்கள் சொல்றாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எனர்ஜெட்டிக்கா செயல்படுவாங்க. இப்ப இதே கொஞ்சம் வயதுல மூத்தவர்கள், கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது இப்படித்தாங்க, பொறுமையா நடக்குங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போவாங்க. அதனால ஆர்வமிக்க பணிகளை புதிய தலைமுறையிட்ட கொடுங்க. வயதானவர்களுக்கு முக்கியமான விஷயங்களை கொடுங்கள், முக்கியமான பொறுப்புகள். அதாவது ஒட்டுமொத்தமா சில விஷயங்களை பாதுகாக்கணும், நீண்ட கால திட்டங்கள் இருக்கு, அதை யாரு இருந்து பொறுமையா பார்ப்பாங்க, நிதானமா இருப்பாங்க, அதெல்லாம் வயதானவர்கிட்ட கொடுங்க. ஒரு
ரொம்ப ஆர்வத்தோட போய் களத்துல இறங்கி பணி செய்யற மாதிரி விஷயங்களை புது நியூ கமர்ஸ்ட கொடுங்க. அப்ப அவங்கள்ட்ட ஆர்வம் இருக்கும், அவங்க அதை செய்வாங்க. இவங்கள்ட்ட அனுபவம் இருக்கும், நிதானமாக செய்வாங்க. தெய்வீக பணிகளை ஆற்றும் திறன் பெற்றவர்களுக்கு அதை ஒதுக்குங்கள். யாரெல்லாம் ஆன்மீகத்துல நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சி நுணுக்கமா கண்டிஷன் ட்ரீட் பண்ண தெரிஞ்சவங்க, அல்லது மாஸ்டரோட உள்முகமாக தொடர்பு கொள்ற அந்த ஒரு திறன் பெற்றவர்கள், ஒரே வேவ் லென்த்ல இருக்கக்கூடியவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் தெய்வீகமான பணிகள், அது என்ன தெய்வீகமான பணின்னா நிறைய இருக்கு மிஷன்ல. அது மாதிரி மறைமுகமாக செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு, அது அவங்கள்ட்ட கொடுங்கள். கொடுக்குறாருல ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா, நீங்க கபீர்தாசருடைய அந்த அமைப்புக்கு தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதை ஒளியூட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. இது தெய்வீக பணி, இதை இங்க கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பணி ஒதுக்கணுங்கிறத சொல்றாரு. புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எந்த மாதிரி பணி ஒதுக்கணும், வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு எந்த மாதிரி பணி ஒதுக்கணும், ஆன்மீக திறன் பெற்றவர்களுக்கு தெய்வீக பணிகளை எப்படி ஒதுக்கணும், அதெல்லாம் செக்மெண்டா பிரிச்சு சொல்றார். சிறப்பு முன்னுரிமை தந்து பணி அளிக்கப்படுபவர்களை வேறு முக்கிய பணியிலும் ஈடுபடுத்தலாம். சில பேருக்கு ஸ்பெஷல், அவங்களுக்கு ஸ்பெஷல் டீம் மாதிரி அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை முடிக்கிறதுக்கான வேலையை கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. மிஷன்லயே அது மாதிரி நிறைய உண்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு ஒரு இடத்துல ஒரு புதிய ஆசிரமத்துக்கான லேண்ட் வாங்கி அங்க ஒரு ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும்னா அதை ஒருத்தட்ட கொடுத்துடுறது. இது அவரு தான் டெசிஷன், எவ்வளவு லேண்ட் வாங்கணும், எப்படி கட்டணம் கட்டணும், ஜஸ்ட் மாஸ்டரோட கனெக்ட் பண்ணிட்டு அதை அவர் செஞ்சு முடிக்கும். அதுல கூட்டத்தை விட்டோம்னா எதுவுமே நடக்காது. அது போல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அது மாதிரி சிறப்பு முன்னுரிமை உள்ள பணிகள் இருக்கு. ஒருத்தரை பிரிசெப்டர் ஆக்கணும், அதுக்கு ஒரு 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 பிரிசெப்டர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா அது சிறப்பு முன்னுரிமை பணி. இப்ப இதுல கோச் ட்ரெயினர்லாம் இருக்காங்கல்ல, இப்ப SNP ப்ரோக்ராம், அவங்களுக்கு ஒரு சிறப்பு முன்னுரிமை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பணியை அளிப்பவர்களுக்கு அதுதான் அவங்க வேலையே. அந்த ஒருத்தரை பிரிசெப்டர் ஆக்கணும், அவரை பற்றிய சிந்தனையிலே இருந்து அவருக்கு கைட் பண்ணி, அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அவருக்குள்ளார ஆர்வத்தை தூண்டி அவரை ஒரு பிரிசெப்டரா மாத்துறது இவருக்கு பண்ணி, இவருக்கு அந்த சிறப்பு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம தான் இதை புரிஞ்சு நமக்கு எப்படி மிஷன்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்து எடுத்துக்க முடியும். நம்மள பாபுஜி மாதிரி வச்சுக்கல, லாலாஜி மாதிரி வச்சுக்கல, மாஸ்டர் மாதிரி இல்ல, விஜர்சியா வச்சுக்கல, அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறீர்கள். அடுத்துதான் முக்கியமான விஷயத்துக்கு வராது. இதை பேசும் பொழுது 1947 ஒரு 20 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 25 பேர் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ளார இருக்கிற சண்டைக்கு அளவே இல்லைங்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஒண்ணுமே பண்ணிக்க முடியல உங்களால. ஆளாளுக்கு ஒரு விதமான கருத்தோட இருக்கிறீங்களே ஒழிய ஒரு ஒருமித்த கருத்துக்கே உங்களால வர முடியலையே அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. சொல்லிட்டு ஒன்னும் புத்திமதிதான் அவங்களுக்கு சொல்ல, அப்படியே பிரார்த்தனையா சமர்ப்பிக்கிறார். இத்தகைய விஷயம் நமது வருங்கால சந்ததியினரிடையே தோன்றாமல் இருக்க கடவுள் உதவி புரிவாராக. அதுதான் அந்த உன்னதமான ஆன்மாக்களுடைய ஒரு ஒரு அந்த தன்மை. எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளவும் முக்கியம் கிடையாதுங்க. கடைசியில சொன்ன 2 வரிதான் முக்கியம். இதை நேரடியா சொன்னா எல்லாரும் மனசும் நோக்கும். என்னப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு, உங்களுடைய மிஷன்ல அமைப்புல கட்டமைப்பு சரியில்லை. ஆனா லாலாஜி நேரடியாக சொல்ல முடியுமா? இப்ப அவர் சொல்றாரு, நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, ஆனா ஆளாளுக்கு ஒரு எண்ணத்தோட, ஆளாளுக்கு ஒரு கருத்து வேறுபாடோட, உங்களுக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல, இன்னும் கூட அவங்களுடைய அந்த ப்ராடக்ட், அவங்களுடைய கல்ச்சர், அதுக்கு ஏத்த மாதிரியான வேறுபாடுகளோட அவங்க மிஷனுக்குள்ளார அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் பார்ப்பாங்க. அது நம்ம டீப்பா பேசினா வேற மாதிரி இருக்கும், அது வேண்டாம், நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப லாலாஜி என்ன பண்றாரு, அதை வேதனையோடு தான் குறிப்பிடுகிறார். வேறுபாடுகளை முறியடிக்க முடியவில்லை ஒரு 20-25 பேர் உங்களுக்குள்ளார. அப்ப பின்னாடி 2 லட்சம் பேர், 2 மில்லியன் பேர் உருவாகும் பொழுது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதை எல்லாத்தையும் புகுத்தி, அதை வலியுறுத்தி, அதை மிஷனுக்குள்ளார திணிக்க முயற்சி பண்ணா என்ன பிடிச்சு போவோம். அதுக்குதான் லாலாஜி அப்பயே சொல்றாரு, இந்த மாதிரியான வேறுபாடுகள் எதிர்காலத்தில் தோன்றாமல் இருக்க கடவுள் உதவி புரிவாராக அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரார்த்தனை நமக்காக செய்யப்பட்டதாக எடுத்துக்குவோம். நமக்குள்ளார எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம இந்த நம்ம சார்ந்திருக்கிற அமைப்புல நம்மளும் ஆன்மீக பயிற்சி பெறுவோம். இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இதன் மூலமாக பல ஆன்மாக்கள் ஒளி உலகத்தை நோக்கி பயணிக்க இருக்கு. அதற்கான இந்த அமைப்புல
நம்மளால எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் உருவாயிடாம, ஒரு வளர்ச்சி தடைப்படாமல் நம்ம இன்னைக்கும் மாஸ்டருடைய அந்த ஒரே சிந்தனையோட ஒன்றி இருப்போம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு சொல்லி